हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். இன்றைய தினம் நாம் ஸ்ரீ கிலக் தேவ்ஜி இவருடைய சரித்திரத்தை காண இருக்கிறோம். ஸ்ரீ சுமேரு தேவ்ஜி என்பவர் குஜராத்ல ராஜா கிட்ட சுபேதாராக பணியாற்றி வந்தார். இவருடைய புத்திரருக்கு பேர் தான் ஸ்ரீ கிலக் தேவ்ஜி. இவர் ஜென்மம் எடுத்து அதிக நாள் வீட்டுல பெற்றோரோட இவர் வாசம் செய்யல. எப்படி இந்த மயிலுடைய தோகையில எந்த சித்திரக்காரரும் உட்கார்ந்து வரையறது இல்லை இல்லையா? பகவான் படைப்புலயே அப்படி ஒரு அதிசயம், அழகான அதனுடைய தோகைகளை அப்படி அமைச்சு வச்சிருக்கார். அது போல பகவத் அருளாளர்கள் சந்துக்கள் பிறவியிலேயே அவளுக்கு பகவானுடைய அருள் பெற்றவர்களாக அவர்கள் ஜனனம் எடுப்பதனால ஞானம், கல்வி, பக்தி அனைத்தும் ஒருங்கே பெற்றவராகவே பூமியில அவர்கள் ஜென்மம் எடுக்கிறார்கள். ஒரு யோகிய குருவினிடம் சரணாகதி அடைந்து சாதனைகள் சில அல்ப காலமே செய்து விசிஷ்ட சம்பன்ன புருஷர்களாக ஜகத்துக்கு இதத்தை செய்ய வேண்டிய இவர்கள் ஜனனம் எடுக்கிறார்கள். இது பகவானுடைய இச்சை. பகவானுடைய காரியத்தை பூர்த்தி செய்யணும் அப்படின்றதுக்காகவே வேண்டியதான் இவர் ஜென்மமும் எடுக்கிறார். இந்த கிலக் தேவ்ஜி 3, 4, 5 வயசுலயே இவருடைய பக்தியை விட இவருடைய யோக பிரபாவம் ரொம்ப அற்புதமா இருக்கும். 6, 7 வயசுலயே இவர் இவருடைய விலட்சணம் பிரகடனமாக ஆரம்பிச்சது. விளையாடுற பருவம், கல்வி கற்கிற பருவம். ஆனா அந்த பருவத்திலேயே இவர் சதா யோகத்துல ஆழ்ந்துடுவார். ஒரு நாளைக்கு யாரோ கூப்பிடுற மாதிரி இவருக்கு இருந்தது. ஷியாம் சுந்தர் வேணுநாதம் எழுப்பினதும் எப்படி கோபிகைகள் அந்த நாதம் அந்த திசையை நோக்கி வீட்டுல போட்டபடி கிளம்பி போயிடுவாளோ, ஸ்வயம் வம்ஷீவட் ராஸ் மண்டல் நடக்கிற இடத்துக்கு போவாளோ, அது போல இந்த கிலக் தேவ்ஜி பகவான் பிரேரணையினால மிகவும் நெகிழ்ந்து போய் ஓ சத்குருநாதா சத்குருநாதா அப்படின்னு அரட்டின்டே தன் குருநாதர் இருக்கிற கல்தாஜி, ஏற்கனவே கல்தாஜி நிறைய பார்த்திருக்கோம். கிருஷ்ண பஹாரிஜி, அக்ரதாஸ் மகாராஜ்ஜி, இவளுடைய நாவாதாஸ்ஜி, இவளுடைய சரித்திரம் எல்லாம் பார்க்கும்போது கல்தாஜிய நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அந்த கல்தாஜிக்கு போயிடுறார் இவர். எப்போ? ஒரு 7, 8 வயசுலயே அங்க போயிட்டார். கல்தாஜியில ஸ்ரீ கிருஷ்ணதாஸ் பைஹாரிஜியுடைய திவ்ய தர்சனம், அவருடைய சங்கம் இவருக்கு கிடைக்கிறது. இவர் தானே நம்மளுடைய குருநாதர்னு ஏற்கனவே அறிமுகம் ஆனது மாதிரி இவர் போய் அவருடைய காலடியில விழுந்தார். குருநாதரும் உடனே ஆஹா நமக்கு ஏற்ற சிஷ்யன் வந்துட்டானே அப்படின்னு இந்த 7 வயசு குழந்தைய கட்டி பிடிச்சுட்டு அவனை ஆலிங்கனம் பண்ணி அவனுக்கு அனுகிரகம் பண்றார். உடனேயே ஸ்ரீ கிலக் தேவ்ஜிக்கு தீக்ஷா பிரதானமும் பண்ணிட்டார் இந்த கிருஷ்ணதாஸ் பஹாரிஜி. சுவாபாவிகமாவே இவர் யோகி தான். சதா எப்ப பார்த்தாலும் சீதாராம சரணத்திலேயே தான் மூழ்கி இருப்பார். வித்யாவது ஜீவனம் அப்படின்ட்டு என்ன வித்தையில நாம் வல்லவரோ அதை பகவானுக்கு சமர்ப்பிக்கணும் இல்லையா? இவர் ஜென்மஜாத் யோகி தான். ஸ்ரீ கிலக் தேவ்ஜி எங்க உட்கார்ந்தாலும் அவருக்கு சுவாபாவிக் ரூபத்துல இவர் சமாதியில லயிச்சிடுவார். ஆனா யோகிகள் சமாதி நிலைமையில நிராகாரத்தை தான் தேடுவா. ஆனா அந்த புருவத்தினுடைய மத்தியில ஜோதியை தான் அவ தியானம் பண்ணுவா. ஆனா வைஷ்ணவர்கள் அப்படின்னா அவ இந்த ஜோதி மோதி இந்த சக்கரத்துல எல்லாம் போய் விழமாட்டா. வைஷ்ணவர்கள் கோவிந்தனுடைய நகஜோதி, காலில் இருக்கிற கோவிந்தனுடைய சரணத்துல இருக்கிற அந்த நகஜோதி தரிசனம் தான், அந்த ராதா கோவிந்த சரண தியானம் தான், அந்த சர்வாங்க தியானம் தான். அந்த ரசம் வேற எங்கேயும் கிடைக்காதே. இந்த குருதேவனுடைய கிருப்பை இவருக்கு பிராப்தமாச்சு. ஜென்மஜாத் யோகி வேற. இப்போ அந்த குருதேவ அந்த யோகம் அந்த தியானத்துல இந்த பகவத் பிரேமையை புகுத்திட்டார் இவருக்கு. இந்த இடத்துல ஒரு விருத்தாந்தம் சொல்றார் இவர். என்னன்னா, ஒரு பக்தன் இருந்தானா. அவன் என்ன பண்ணா, முதல்ல ஒரு ஞானியா இருக்கிற குரு கிட்ட போய் அவருடைய சரணத்துல விழுந்து, நான் உங்களை நம்பி வந்துட்டேன், நீங்க தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே வந்துட்டு இருக்கான். அவர் இவனுடைய யோகிதாம்சத்தெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், இவனுக்கு யோகம், ஞானம், நிராகார வஸ்து ஆராதனை இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்தார்.
இப்ப என்ன ஆச்சுன்னா, பகவத் கிருப்பை இருக்கு இல்லையா, அது ஷாம் சுந்தரனுடைய கிருபா திருஷ்டி இவர் மேல விழுந்தது. இது என்னடா யோக மார்க்கம், செய் இது செய், அது வேண்டாம் இது வேண்டாம், நான் ஷாம் சுந்தர பஜனை நிஜம் நித்தியம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பிச்சார். இவருக்கு தோணித்த உடனே நம்ம பிருந்தாவனம் போகணும்னு பிருந்தாவனத்துக்கு வந்துட்டார். பகவான் அவருடைய மனதையும் திருடிட்டார். கிருஷ்ண பஜனையில ஒரு ஈடுபாடு உண்டாயிடுத்து. யார் யார்கிட்டமோ போய் கேட்டார், என்ன சிஷ்யனா எடுத்துக்கோங்க, என்ன சிஷ்யனா எடுத்துக்கோங்க, எனக்கு தீக்ஷா பிரதானம் பண்ணுங்க அப்படின்னு போய் கேட்டார். அவள்லாம் என்ன சொன்னா, அப்பா வைஷ்ணவ உபாசனை பண்ணணும்னா தீக்ஷா இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா, அதனால சபலம் ஆகணும் அப்படின்னு நினைச்சியானா நீ ஒரு வைஷ்ணவ குருவை அடையணும் அப்படின்னு சொன்ன உடனே இவர் குழம்பி போய் என்ன பண்றது, யாரை போய் தேடுறது, யார்கிட்ட சரணாகதி அடையிறது, ஒண்ணுமே புரியலையே இந்த பிருந்தாவனத்துல அப்படின்னு உடனே ஒரு சந்து வந்தார். அவர் சமாதானம் சொன்னார். பாருப்பா, கிருஷ்ண உபாசனையில எல்லாருக்குமே அதிகாரம் உண்டு. ஞான மார்க்கத்தினாலும் வைஷ்ணவனா ஆக முடியும், அது முடியாதுன்னு ஒண்ணும் கிடையாது. ஆனா நீ யார்கிட்டயாவது மந்திர தீட்சை பெத்துண்டு குருவை நாடி நீ சரணாகதி அடைஞ்சுட்ட அப்படின்னா நீ வைஷ்ணவனா ஆக முடியும். இப்போ சிவமந்திர தீட்சை பெத்தவனா இருந்தாலும் கூட அவனுமே வைஷ்ணவனாக முடியுமே. சிவசேவா, சக்தி சேவா, எந்த சேவா செஞ்சாலும் எல்லாம் கடைசியில என்னன்னா பிரபு ஷியாமசுந்தர இடத்துல கொண்டு போய் தானே சேர்க்கும். அதனால எனக்கு கிருஷ்ணன் கிட்டதான் ஆகர்ஷணம் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்னு இந்த குழந்தை கேட்கறது. ஒன்னும் செய்ய வேணாம்ப்பா, நீ வைஷ்ணவ குருவா ஆசிரியிச்சு அவர்கிட்ட நீ தீக்ஷா பெத்துக்கோ. ஸ்வயம் ஜெகதம்பா பவானி, சாட்சாத் சிவபெருமான், இவள ராமநாமம் கிருஷ்ண பஜனை தானே பண்றா. அதனால எந்த தெய்வத்தை நீ ஆராதிச்சாலும் சரி, அதன் பலன் கடைசியில அது கிருஷ்ண பஜனையில தான், அந்த கிருஷ்ண நாமத்துலதான் கொண்டு போய் சேர்க்கும். அதனால வைஷ்ணவ தீட்சையும் நீ பிருந்தாவனம் வந்துட்ட, அதனால உனக்கு பகவானே ஒரு தகுந்த குருவை ஏற்படுத்தி கொடுப்பான், கவலைப்படாதப்பா அப்படின்னு சொன்னார். இப்போ இந்த விஷயம் முதல்ல கிலக்தேவ்ஜி ஆசிரியித்த குருவுக்கு தெரிஞ்சது. முதலையே இவர் ஒரு குரு, யோக குருவை நாடி இருந்தார் இல்லையா, இப்ப இவர் வைஷ்ணவ குருவை அடைஞ்சிட்டார். இப்ப இந்த சிக்ஷா வைஷ்ணவ குரு என்ன சொன்னார்னா, அப்பா முதல்ல தீட்சை பெற்று நின்ற குரு கிட்டயும் நீ சமபாவனையில தான் இருக்கணும். முதலையே எடுத்துட்ட ஜபமும் தினமும் நீ ஒரு மாலாவாது பண்ணு. ஆனா தியானம் நீ முரளி மனோகர் தான் செய்யறது தான் உச்சிதம். அதனால நான் இப்ப என்ன உனக்கு நான் நாமம் எடுத்து வச்சனோ அந்த நாமத்தை பண்ணின்று அப்படின்னு இந்த வைஷ்ணவ குரு அவருக்கு சொல்லிட்டார். இந்த பிருந்தாவனத்துல சந்திச்ச இந்த வைஷ்ணவ குரு ஞானி குருஜியிடம் போனான். இங்க சம்பாதிச்சுட்டு இதுக்கப்புறமா அவன் அந்த ஞானி குரு கிட்ட போறான். போன உடனே, இது என்ன புது குருவை சம்பாதிச்சியா, கழுத்துல துளசி மணிமாலை, நெற்றியில கோபி சந்தன திலகம், இப்படியா போறது அப்படியா போறது அப்படின்னாரு அந்த ஞானி குரு சிஷ்யன் கிட்ட. யார் அந்த குருஜி? இவரும் அவருடைய பேரை சொன்னார். சரி, எனக்கு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னார். உடனே ஞானி குரு காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி என்ன சொல்லுங்கோ, நான் அது செய்யறேன் அப்படின்றார். ஞானி குரு சொன்னார், ஒரு டம்ளர் உள்ள இருந்து எடுத்துட்டு வா, அது நிறைய தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னார். எடுத்துன்னு வந்தான். அதை இவர் வாங்கிட்டார். அப்புறம் திரும்பி அவங்கிட்டயே கொடுத்தார். சரி, இப்ப நீ என்ன பண்ணி இந்த டம்ளர்ல இந்த தண்ணியோட எடுத்துன்னு போய் அந்த புது குரு கிட்ட நீ சேர்த்துரும் இந்த அப்படின்னார். சரி, என்ன கேட்கணும் அப்படின்னு கேட்டார். இப்ப இதுதான் என்னுடைய பிரச்சனை, நீ அவர்கிட்ட இத கொண்டு போய் சேர் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா சரி நான் எடுத்து போய் சேர்த்துடுறேன் அப்படின்னு அந்த பூரா ஜலம் இருந்த டம்ளரை அந்த வைஷ்ணவ குரு கிட்ட எடுத்துன்னு போய் கொடுத்தார். வாப்பா என்ன ஆச்சு, அந்த ஞான குருஜி என்ன சொன்னார், இல்ல இந்த டம்ளர் இருக்க இந்த ஜலத்தோட இதை உங்ககிட்ட சேர்க்க சொன்னார், ஏன் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு இந்த மாதிரி அப்படின்னு கேட்டாரு அந்த வைஷ்ணவ குரு. இந்த குழந்தைக்கு ஒண்ணும் மட்டும் சொல்ல தெரியல, அப்படியே நின்றுட்டு இருந்தான். ஓ அப்படியா சரி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போனார். அந்த டம்ளர் ஜலத்தை வாங்கிட்டு அதுல 2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் கேசர் எல்லாம் போட்டார். சரி, இப்ப இதை எடுத்துட்டு போய் அந்த ஞானி குரு கிட்ட கொடுத்துரு அப்படின்னார். இவர் உடனே என்ன பண்ணார், அதை எடுத்துட்டு போய் அந்த ஞானி குரு கிட்ட சேர்த்தார். உடனே அவர் என்ன பண்ணாரு, அதை பார்த்துட்டு அவர் செய்ததை கேட்டார். உடனே பிரசன்னமாயிட்டார். சரியான இடத்துலதான்ப்பா நீ போய் சேர்ந்திருக்க. என் கேள்வி நான் அவர்கிட்ட கேட்டது என்னன்னா, ஏற்கனவே இந்த பாத்திரத்துல நான் ஜலம் நிரப்பி இருக்கேனே, அதாவது அதனுடைய தத்துவார்த்தம் என்ன அப்படின்னா, இந்த சாதகன்கிட்ட ஏற்கனவே யோகத்தை நான் நிரப்பிட்டேன். நீங்க இதுக்கு மேல அவனுக்கு என்ன உபதேசம் பண்ணி நீங்க என்ன செய்ய இருக்கிறது, அதுதான் என்னுடைய கேள்வி. ஆனா அதுக்கு அவர் என்ன பண்ணார், அதுல மேல ஜலத்தை சேர்க்கல, அதுக்கு பதிலா அந்த ஜலத்தை இனிப்பாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார்.
அத சுகந்தமாக்கிட்டேன், அதை இனிப்பாக்கிட்டேன் அப்படின்னு அவர் எனக்கு பதில் கொடுத்திருக்கார். அதனால யோக சாதனையா இருந்தாலும் பஜன மார்க்கமா இருந்தாலும் பிரேமையோட கலந்த பக்தி தான் உத்தமமானது அப்படின்னு அவர் எனக்கு பதில் கொடுத்திருக்கார். அதனால அவர் யோக மார்க்கத்துல நான் இப்ப பக்திய கலந்திருக்கேன், இதுதான் எளிதில பகவானுடைய சரணத்தை அடையக்கூடியது, இது யதார்த்தமானது, பிரேமை பைத்தியமாகி பகவானுடைய காலடியில விழறது போல பிரேம மார்க்கம் தவிர வேற எந்த மார்க்கத்திலையும் போய் பகவான அடையறதுன்றது ரொம்ப கடினம். அதனால ஜென்ம ஆரம்பத்திலேருந்தே இவர் யோக சாதனை தான் பண்ணிட்டு இருந்தார் இந்த கிலக் தேவ்ஜி. இப்ப பரம பிரேமியான இந்த குருநாதரை அடைஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் இந்த சமாதி ஸ்திதி ரசமா இருக்க போறது, அவ்வளவுதான். ரசம் தானே வாழ்க்கையில முக்கியம். அதனால இப்படி இவர் பதில் சொன்ன உடனே சரி சபாஷ், நல்ல இடத்துல போய் சேர்ந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஞானி குரு இவரை கழட்டி விட்டார். இதுக்கப்புறமா இவர் தான் இங்க போய் சேர்ந்திருக்கார் இல்லையா இந்த கல்தாஜியில. அந்த குருதேவர் அந்தர்தான உடனே இந்த அங்க இருக்கிறதுல மூத்த சிஷ்யர் இந்த கீலக் தேவ்ஜி தான். இவருக்கு ஆசிரம நிர்வாகம், அதிதி சத்காரம், இந்த மாதிரி சமாச்சாரம் எல்லாம் இவருக்கு கவனிக்க வேண்டிய பொறுப்பு இவர்கிட்ட வந்துடுத்து. இவருக்கு கீழே அக்ரதாஸ் ஜியோட சரித்திரம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அந்த இவருக்கு கீழே அக்ரதாஸ் சிஷ்யரும் அங்கதான் இருந்தார். ஆனா அக்ரதாஸ் ரொம்ப பெரிய சேவா நிபுணர் அவர். அதனால என்ன பார்த்தார், சரி அக்ரதாஸ் ஜி கிட்ட சொன்னார், நீ சேவாவை மொத்தம் நீயே பாத்துக்கோப்ப, நானும் அடிக்கடி தியான யோகத்துல இப்படியே மூழ்கி போயிடுறேன், அதனால எனக்கு இதெல்லாம் சரியா வராது, அதனால நீ அக்ரதாஸ் நீ இதெல்லாம் நீ இந்த அதிதி சத்காரம் இந்த சேவாலாம் நீ வரவா போறவா கவனிக்கிறது இதெல்லாம் நீ பாத்துக்கோப்பா. உடனே அக்ரதாஸ் ஜி ஆக்னே சொல்லுங்க, நீங்க ஆக்னே எடுங்க, கண்டிப்பா நீங்க என்ன சொல்றாலோ நான் செய்ய காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னார். உடனே கீலக் தேவ்ஜி சொல்றாரு, எனக்கு ஒண்ணும் இல்லப்பா, நானும் இந்த சேவாலாம் பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப ஆசைதான், ஆனா தியானம் செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் மானசீக சேவால போயிட்டேன்னா மணிக்கணக்கா நான் அதுல சீதாராம சேவையில மூழ்கி போயிடுறேன். அந்த சமயத்துல சாதுக்கள்லாம் வந்தானா நான் மானசீக சேவையில இருந்தேன்னா அவளுக்கு பசிக்கு தகுந்த நேரத்துல அவளுக்கு ஆகாரம் கொடுக்காம அவ பசியோட இருந்தானா அதுவும் நல்லதுக்கு இல்ல, அதனால நீ இந்த சாது சேவா டாக்கூர் சேவா எல்லாமே நீ பாத்துக்கோப்பா அப்படின்னு. சரி நீங்க சொன்ன மாதிரியே நான் செய்யறேன் அப்படின்ட்டார் அக்ரதாஸ். ஒரு தடவை என்ன பண்ணார், இவர் கல்தாஜியில இருந்துட்டு இந்த சீதாராம் சேவை பண்ணிட்டே இருக்கார். இப்ப டாகூர்ஜிக்கு இவர் ஸ்நானம் பண்ணியாச்சு, அடுத்தது சிங்கார் பண்ணணும், பகவானுக்கு அலங்காரம் பண்ணி விடணும். ஒரு பெரம்பு கூடையில நிறைய மாலை எல்லாம் வச்சிருக்கா. இவர் அந்த பகவானுக்கு ஆபூஷணங்கள்லாம் போட்டு வஸ்திரங்கள்லாம் கட்டி விட்டு எல்லாம் பண்ணியாச்சு, சேவா பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனா கண்ணு மட்டும் மூடிண்டே தான் இருக்கார், தேவைப்படும் போது மட்டும் கண்ணை திறப்பார். இப்ப எல்லாம் திலகம் எல்லாம் வச்சாச்சு, எல்லாம் ஆயிடுத்து. அடுத்தது மாலை தான், மாலை அணிவிக்கணும். அந்த மாலை இருக்கிற அந்த கூடைக்குள்ள இப்படி கையை விட்டார், அது உள்ள மாலையை எடுக்காம அவர் சர்பத்தை போய் பிடிச்சிட்டார், அது உள்ள சர்பம் படுத்துட்டு இருக்கு. இவர் கண்மூடின்று தியானத்திலேயே தான் இருக்கார். இவர் சர்பத்தை போய் இப்படி போய் பிடிச்ச உடனே அது என்ன பண்ணிட்டு கையில டங்குன்னு கொட்டிட்டு, ஒரு தடவை இல்ல 2 தடவை ஆச்சு, 3 தடவை ஆச்சு, சிலுத்து போய் கண்ணை திறந்து பாக்குறார். அரே சர்பமா, இவரோ கருணை உள்ளமாச்சே, ஒண்ணுமே செய்யல, அதுக்கு ஏதோ பசி போல இருக்கு, அது கொட்டிட்டு இருக்கட்டும் என்ன பண்றது அப்படின்னு கம்னு இருக்கார். இவர் பிரபாவம் அப்படி இருக்கு, கூச்சலும் போடலாம் ஒண்ணும் பண்ணல, அதுக்கு என்ன வேணும், அது சர்ப்பம், அது கொட்டிட்டு அதோட வேலையை அது பண்ணிட்டு ரத்தம் வந்துட்டு இப்ப அதை குடிச்சிட்டு அதுக்கு பசி ஆறி இருக்கும் அப்படின்னு என்னவோ இவர் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லை. இது என்னன்னா, எப்படி பகவான் சங்கருக்கு அவர் குடிச்ச ஆலகால விஷம் வேலை பண்ணலையோ, எப்படி பிரகலாதனுக்கு விஷம் வேலை பண்ணலையோ, எப்படி மீராபாய்க்கு குடிச்ச வேலை பண்ணலையோ, அப்படி இந்த கீல் தேவ்ஜிக்கும் அந்த குடிச்ச விஷம் ஒண்ணுமே வேலை பண்ணல. ராமச்சரணு சிந்தவனி ரகத்து நிசிதினு லோலாகி அப்படின்னு அந்த கபீர்தாசருடைய தோஹா. இப்ப கீலக் தேவ்ஜி விஷ பிரபாவம் முறியதான் அந்த அற்புதமான மருந்து அவர்கிட்டயே இருக்கே, ராமநாமம். அந்த ராமநாம ரசத்தை இவர் குடிச்சிருக்காரே, அதனால அது இப்ப ஔஷதம் மாதிரி வேலை பாக்குறது. 3 விதமான தாபங்கள், திரிவித தாபம் எல்லாமே விகாரமாய் நஷ்டம் ஆயிடுமே ராமநாமத்தினாலேயே. இந்த ராமநாம மருந்து இவர் குடிச்சிருக்காரே, அத குடிச்சுட்டே இருக்காரு, அதனால அது ஒண்ணு போதுமே. குரு கிருப்பை வேற. இவாளெல்லாம் யாரு அப்படின்னா, இவாளெல்லாம் ராமானந்தாச்சாரோடைய சிஷ்யர்கள் தான்.
ராமானந்தாச்சாருடைய பிரதம சிஷ்யர் அனந்தானந்தாச்சார், அவருடைய சிஷ்யர் தான் இந்த கிருஷ்ணதாஸ் பஹாரிஜி. அந்த கிருஷ்ணதாஸ் பஹாரிஜி, கபீர்தாசர், இவெல்லாம் ராமானந்தாச்சாருடைய சிஷ்யர் தானே. இந்த கிருஷ்ணதாஸ் பஹாரிஜியோடைய சிஷ்யர் தானே இவர் கிலக் தேவ்ஜி. அதனால இவாளுக்கு பிராண சங்கட நிவாரண மந்திரமும் ராமநாமம் தான், பிராண போஷண மந்திரமும் இந்த ராமநாமம் தான். அதனுடைய பிரபாவம் இப்ப என்னாச்சு, 3 தடவை பாம்பு கொத்தியும் அந்த விஷம் இவருடைய உடம்புல ஒரு வேலையும் செய்யல. காலமே சர்பம் தானே, எல்லாரையும் இந்த கால ரூபி கடிச்சுன்னு தானே இருக்கான். அதனாலதான் சொல்றான், அந்த ராம மந்திர ஔஷதத்தை தினம் ஜபம் பண்ணா அந்த கால ரூப பகவான் நம்மள ஒண்ணும் பண்ணமாட்டான். இவர் ரொம்ப காலம் வசித்தார். கடைசி காலம் வரைக்கும் இவர் கல்தாஜியில தான் வாசம் பண்ணிட்டு இருந்தார். இதுக்கப்புறம் அக்ரதாஸ்ஜி ஒரு தடவை ரேவாசா போயிருந்தார். இப்படியே இவருக்கு வயசாயிண்டே போயிட்டு சரீரத்தை விட்டுலாமான்னு இவருக்கு தோணித்து. ஏன்னா இவரால் இந்த சரீர தர்மத்தை கூட பரிபாலிக்க முடியல. சதா தியானத்திலேயே லயிச்சிருக்கார். அதுவே ஒரு பெரிய கஷ்டம்தான் இவருக்கு. ஏன்னா சரீர தர்மத்தை கவனிக்க முடியறது இல்ல சரியா. சதா கண்ணை மூடிண்டு சீதாராம சரண தியானத்துல இருந்துண்டு சரீர தர்மத்தை கூட நிர்வகிக்க முடியாம போயிட்டு, நம்ம எதுக்கு இப்படி இருக்கணும், பேசாம நம்ம அவனுடைய தாமத்துக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு இவருக்கு தோணித்து. ஆனா இவருடைய வரமும் இச்சா மிருத்யு தான் இவருக்கு சித்தித்திருந்தது. இவர் சரீரம் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சங்கல்பித்தாரோ என்னமோ. இவர் நினைச்சார், நம்ம எல்லா சாதுக்குள்ளேயும் கூப்பிடலாம், கல்தாஜி அதுக்குதானே ரொம்ப பிரசித்தமான இடமாச்சே, சாது பண்டாரா அங்க நடக்கிற மாதிரி எங்கேயும் இன்னைக்கும் அங்கதான் சாது பண்டாரா அப்படி பிரமாதமா நடக்கிறது. அந்த சாது சேவைக்கே பிரசித்தமான இடம் இல்லையா அந்த கல்தாஜி. உடனே இவர் சங்கல்பம் பண்ணார். உடனே கை கூடி எடுத்து இவருடைய சங்கல்பம். நாலாபுரத்துல இருந்தும் சாதுக்கள் குவிய ஆரம்பிச்சுட்டா. எல்லா சாதுக்களும் வந்துட்டா. சரண சேவை பண்ணி அவளுக்கு மாலை எல்லாம் அணிவிச்சு அவளுக்கு சந்தன புஷ்பாதிகள் எல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் பிரசாதம் ரெடி ஆயிடுத்து. உடனே சத்சங்கம் பிரமாதமா அற்புதமா நடக்கிறது. ஆயிரக்கணக்கான மகாத்மாக்கள் வந்துட்டாங்க. வெறும் சங்கல்ப மாத்திரேன பெரிய உற்சவமா இந்த பண்டாரா விருந்து சேவா நடக்கிறது. உடனே வந்தவாளாம் கேட்டா, இன்னைக்கு யாருடைய உற்சவம் அப்படின்னு கேட்டா, கிலக் தேவ்ஜி சொன்னார், இன்னைக்கு என்னுடைய உற்சவம் தான் அப்படின்னார். உடனே அவள்லாம் ஜன்மோத்சவமா அப்படின்னு கேக்குறா. உடனே அவர் கிலக் தேவ்ஜி, இல்ல இன்னைக்கு என்னுடைய திரோபாவ் திதி அப்படின்னு சொல்றார். உடனே அவ என்ன ஆசியமா பேசுறேள், நீங்க உசுரோட இருக்கேள், எப்படி உங்களுக்கு இன்னைக்கு திரோபாவ் திதி வரும் அப்படின்னு. சதா யோகத்துல கண்ண மூடின்னு இருப்பேள், இன்னைக்கு என்ன இவ்வளவு சந்தோஷமா கூத்தடிக்கிறேள் அப்படின்னு எல்லாரும் கேக்குறார். இல்லப்பா இன்னைக்கு என்னுடைய புண்ணிய திதி அப்படின்னு சொன்னார். அப்பா என்ன அழகா ஆசியமா பேசுறேள் அப்படின்னு சொன்னார். ஒண்ணுமே புரியல எங்களுக்கெல்லாம் அப்படின்னார். இல்ல, குரு கிருப்பையில இன்னைக்கு என்னுடைய சரீரத்தை நான் விட போறேன். மிருத்யு என்கிட்ட வராது, எனக்கு இச்சா மிருத்யு தான். அதனால ஏன்னா ராமநாம ஔஷதத்தை அப்படி குடிச்சு வச்சிருக்கேன். அதனால எனக்கு தோணித்து வேண்டிய அளவுக்கு நம்ம யோகம், தீர்த்த யாத்திரை, சேவா எல்லாம் பண்ணியாச்சு. அதனால மேற்கொண்டு இங்க இருக்கிற சிஷ்யர்கள் அதெல்லாத்தையும் தொடர்ந்து பண்ணுவா. சீதாராம சரணத்துக்கு அந்த பிரத்யக்ஷ சேவாக்கு குருநாதரோடு சேர்ந்து பண்றதுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு தயாராகவும் ஆகிட்டேன். அதனால அந்திம சமயத்துல உங்களை மாதிரி மகாபுருஷர்களுடைய தரிசனம் வேணும் அப்படின்னு எனக்கு தோணித்து, நான் போனாவிட்டது எப்படி இருந்தாலும் இந்த விருந்து பண்டாரா இந்த சாது சேவா எல்லாம் நடக்கும். ஆனா அது போனாவிட்டு நடக்கிறத நம்ம இருந்தே இத கண்ணார கழிச்சிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பிச்சேன். அதனால இத கண்குளிர இப்ப பார்க்கவும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே கீர்த்தன் சேவை ஆரம்பம் பண்ணலாமே அப்படின்றார். எல்லாருமா சேர்ந்து கீர்த்தனம் பண்ண ஆரம்பிச்சா. சீதாராம் ஜெய் சீதாராம் ராதேஷாம் ஜெய் ராதேஷாம், சீதாராம் ஜெய் சீதாராம் ராதேஷாம் ஜெய் ராதேஷாம், சீதாராம் ஜெய் சீதாராம் ராதேஷாம் ஜெய் ராதேஷாம். ஜோரா எல்லாரும் கீர்த்தனம் பண்ண எல்லாரும் ஆவேசமா கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப இவர் உடனே உரக்க குரல்ல ஜெய் சீதாராம் அப்படின்னார் கிலக் தேவ்ஜி. எல்லாரும் பின்னாடியே ஜெய் சீதாராம்
ஜெய் ஸ்ரீ சீதாராம், ஜெய் ஸ்ரீ சீதாராம் அப்படின்னு 3 தடவை சொன்னார். கிலக்தேவ்ஜியினுடைய கபாலம் அப்படியே தாமர புஷ்பம் விரீரா மாதிரி அப்படி விரிஞ்சது. ஒரு சொட்டு ரத்தம் வரல. பிரம்ம ரந்திரம் வழியா அந்த திவ்ய ஆத்மா கிளம்பித்து பிரகாசத்தோட அது கிளம்பி மேல போறத அங்க இருந்த சகல சாதுக்களும் தரிசனம் பண்றா. எல்லாரும் ஜெய சீதாராம், ஜெய சீதாராம், ஜெய சீதாராம்னு கரகோஷம் பண்றா. அது அற்புதம். தேவதைகள்லாம் மேலேந்து பூவாரி புழியறா. அந்த தசமத்வாரம் அதுதானே, கபாலம் தானே தசமத்வாரம். அதனால அது வழியா அந்த பிராணன் கிளம்பித்து யோகிகள்லாம் ஆச்சரியப்பட்டு பஜனை பண்றார். ஸ்ரீ சீதாராமனுடைய திவ்ய சரணத்தை அடைஞ்சு அங்கேயும் போய் குருநாதரோட சேர்ந்துண்டு சீதாராம் ஜெய் சீதாராம், சீதாராம் ஜெய் சீதாராம் பஜனை பண்ணிட்டு சேவால விளங்கின்னு இருக்கார் ஸ்ரீ கிலக் தேவ்ஜி. இவருடைய திவ்ய சரித்திரம், அதுல ரொம்ப விஷயங்கள் இல்ல, சின்ன சரித்திரம் தான் இது. உபாசனா மார்க்கம் எப்படி அவர் யோக மார்க்கத்திலேருந்து பிரேம மார்க்கத்துக்கும் வந்து அந்த குருநாதர பிருந்தாவனத்துல அடைஞ்சு திரும்பியும் கல்தாஜிக்கு போய் அங்க சீதாராம சரண சேவை பண்ணிட்டு தன் குருநாதரோட எப்படி அவர் வைகுண்டத்தை போய் அடைஞ்சார், ராம சரணத்தை போய் சீதாராம சரணத்தை அடைஞ்சார் அப்படின்றத இந்த சரித்திரத்துல பார்த்தோம். இன்றைய தின ஏகாதசி. இன்றைக்கு நம்ம ஸ்மரிச்சுக்கிற பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் குருநாதனுடைய கிருப்பையினால லயிச்சது. ஜெய் போலோ ஸ்ரீ பிரேமிகேந்திர சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். सर्व संतनों की जय. राधे कृष्णा.